நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் கோடீஸ்வரன்? கோடீஸ்வர ஜாதகம் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் அந்த ஒரு அமைப்பு இருக்கா? எல்லாரும் கோடீஸ்வரர்களாக இருக்காங்களா? கோடீஸ்வராக இருக்கிறதுக்கு எப்படி ஒரு நிலை இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவு. இந்த தம்னையிலேயே உங்களுக்கு அந்த ஜாதகத்தை கொடுத்துருக்கேன். மீன லக்கணம், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சனி, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன் புதன், கும்பத்தில் சூரியன் ராகு. இது ஒரு கோடீஸ்வர ஜாதக அமைப்பு. லக்கணங்கிறது உங்களை குறிக்கும். லக்கணத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியான லக்னாதிபதி குரு 5இல் உச்சமாக இருக்கிறார். பாயிண்ட். 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். நல்லா தெளிவாக பாருங்கள். லாபத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் அதிபதி உச்சனாக இருக்கிறார். அந்த 11ஆம் பாவத்தில் இருக்கும் 5 கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதியும் 4-7 கூடிய புதன் லாபத்தில் சந்திரனும் புதனும், அதாவது 5ஆம் இடத்ததிபதியும் 4-7 கூடியவனும் 11இல் இருக்க, 11 வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்க, சந்திரனையும் புதனையும் உச்சகுரு பார்க்க, தொழில் ஸ்தானத்தில் அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் அதிபதி உச்சனின் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் அதிபதி யார்? செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் பெற்று ஒரு உச்சனின் வீட்டில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், நண்பன் வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் உச்சகுருவின் லக்னாதிபதியான உச்சகுருவின் வீட்டில் இருக்க, தொழில் மூலமாக பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்க பெரும் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். லக்னாதிபதி வலுத்து லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்கும், லாபஸ்தானத்தை பார்க்கும், லக்கணத்தை பார்க்கும். உச்ச குருவாகி பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், லக்கணம் இந்த மூன்றையும் பார்த்த நிலையில் தசாபுத்திகளின் அடிப்படையில் பெரிய கோடீஸ்வரர்களுடைய அமைப்பு அந்தந்த தசாபுத்திகள் நடக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர தசை, புதன் தசை பெருந்தண்டலாபத்தை கொடுக்கும். 10இல் இருக்கும் செவ்வாய் தொழில் மூலமாக அதிக வருவாயை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான் இந்த ஒரு கோடீஸ்வர அமைப்பு அப்படின்னு சொல்ல